So dear student, in this session I am going to discuss with the ratio and proportion second part, second type of question. Okay va? So first two numbers are in the ratio 5:7. First number increased by 5, second number increased by 3, ratio becomes 7:9. Okay va? So meaning first number, second number 5:7. First number increased by 5, second number increased by 3, ratio becomes 7:9. நீங்கள் சம் கிளாஸஸ் பார்த்துருப்பீங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க இல்லையா? இந்த பக்கம் 2 இன்க்ரீஸ் ஆகுது, இந்த பக்கம் 2 இன்க்ரீஸ் ஆகுது. அது சரி, இங்கே 5 இன்க்ரீஸ் ஆகுது, 3 இன்க்ரீஸ் ஆகுது. காமனாக என்ன எடுப்போம்? சரியா போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஏஜி ப்ராப்ளத்தில் அந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணும். சரியா, இந்த மாடல் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாரு. எல்லாத்தையும் காமனாக இருக்கும், ஒரே மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5x and 7x. beginning of the value தெரியாது இல்லையா? நம்பர் தெரிஞ்சால் தான் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் சொல்ல முடியும். 5x 7xன்னு வச்சு ஃபர்ஸ்ட் நம்பர் இன்க்ரீஸ்டு பை 5, செகண்ட் நம்பர் 3. ஸோ ரேஷியோ பிகம் இன்க்ரீஸ் பண்ண பிறகு ரேஷியோ பிகம் 7:9. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வாட் டு டூ அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டேக் எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 45x 49x. 45xக்கும் 49xக்கும் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? 4x. எக்ஸ் குரூப் மட்டும் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டேக் தி டிஃபரன்ஸ். நம்பர் வைஸ் பார்க்கும்போது திஸ் இஸ் 45, திஸ் இஸ் 21. 45க்கும் 21க்கு வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? 24. ஓகே, ஸோ 4x 21 and 24 and x equal to 6. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் ஆஃப் தி எக்ஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் தி நம்பர். சரியா, ஈஸி தானே? ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணுங்களேன். கொஸ்டின் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் நம்பர். விச் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர்? 5 பார்ட். ஃபைவ் 6 ஆர் 30. எக்ஸ் குரூப் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் குரூப் அலோன் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஆஃப்டர் கிராஸ் மல்டிப்ளை டிஃபரன்ஸ் ஆஃப் தி எக்ஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் த நம்பர். நோ நீட் டு வரி அபவுட் மைனஸ். ஓகேவா? உங்கள் மைண்டுக்குள்ளே வர டவுட்டில் நெக்ஸ்ட் கொஸ்டினாக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். டூ நம்பர்ஸ் 2:3. 2x by 3x எடுப்போமா? அண்ட் டிக்ரீஸ்டு பை ஃபர்ஸ்ட் நம்பர் டிக்ரீஸ்டு பை 8, செகண்ட் நம்பர் டிக்ரீஸ்டு பை 2. ஸோ -8 -2, ரேஷியோ பிகம் 1:2. இங்கே டிக்ரீஸ்டு பை மைனஸ் வந்திருக்கா? டிஃப்ரெண்ட் நம்பர், சேம் கண்டிஷன் தான். கிராஸ் மல்டிப்ளை டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் நம்பர். நோ நீட் டு வரி அபவுட் மைனஸ். சி 4x 3x. 4xக்கும் 3xக்கும் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? 1x. ஓகே, நம்பர் வைஸ் மல்டிப்ளை பண்ணு. திஸ் இஸ் 16, திஸ் இஸ் 2. 16க்கும் 2க்கு என்ன டிஃபரன்ஸ்? 14. டோன்ட் திங்க் அபவுட் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எக்ஸ் வேல்யூ 14. கொஸ்டின், வாட் இஸ் த செகண்ட் நம்பர்? So 3 into 14. ப்ளஸ் மைனஸ் எதுவாக இருந்தாலும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் தி எக்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் தி நம்பர். டேக் எக்ஸ் குரூப் ஃபஸ்ட்டு 4x 3x, டிஃபரன்ஸ் 1xன்னு வந்துருச்சா? நெக்ஸ்ட் நம்பர் எடுங்க. டேக் நம்பர், கிராஸ் மல்டிப்ளை 16 2. 16க்கும் 2க்கு என்ன டிஃபரன்ஸ்? 14. ஆஃப்டர் கிராஸ் மல்டிப்ளை டிஃபரன்ஸ் ஆஃப் தி எக்ஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் தி நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் டிஃபரெண்ட் நம்பர் இன்க்ரீஸ், டிஃபரெண்ட் நம்பர் டிக்ரீஸ் பார்த்தோமா? இந்த கேஸில் சேம் நம்பர் இன்க்ரீஸ். சேம் நம்பர் இன்க்ரீஸ் வந்தால் என்ன பண்ணலாம்? 5x by 7x. Each number increased by 11.
So ratio become 13:16. First condition, after cross multiply difference of the x. Okay. See, 16 5s are 16 சொல்லுமா 8x and 91x. Difference is 11x. அதை mentally பண்ண மனசுக்குள்ளே போட்டு பாருங்களேன். நெக்ஸ்ட் நம்பர் 16 into 11 13 into 11 சொன்ன டைம் ஆகும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி 16 into 11 minus 13 into 11 மல்டிப்ளை பண்ணிட்டு ஆஃப்டர் த டிஃபரன்ஸ் தானே எடுக்கணும். போத் குரூப்ல 11 காமனா இருக்கா, 11 காமனா எடுத்துட்டு 16 minus 13 சொல்லலாமா? ஸோ 11 into 3 33. You understand? சரி, ஓவரால் சேம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருந்தா 11 காமனாக எடுத்தோம், அந்த மாதிரி காமனாக வச்சுட்டு ரேஷியோ வைஸ் டிஃபரன்ஸ் எடுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 16க்கும் 13க்கும் வாட் த டிஃபரன்ஸ்? 3 தானே வருது. 3 into 11 3 into 11 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 11 so 33. ஓகேவா? again from the beginning. So first 5x and 7x increased by 11. Ratio become 13:16. Okay, so condition என்ன இப்போ? first cross multiply பண்ணுங்க. 16 5s are 80, 13 7s are 91. Difference 11x. Next number multiply பண்ணுங்க. Before that என்ன பண்ணணும்? difference, take difference. 3 into both are 11 then increase ஆகுது. 3 into 11 33. So x value 3. Okay, question, what are the two numbers? Two number answer பண்ணணும். So first number 5x, 5 3s are 15. Second number 7 3s are 21. Actually answer 15, 21. Again reduce பண்ணி 5, 7 லாம் சொல்லக்கூடாது. ஒரிஜினல் நம்பர் 15, 21. Next model, same number decrease. Okay, so 15x by 11x, each number decreased by 6. So minus 6, opposite ratio 3:2. Even though minus 6 தானே reduce ஆயிருக்கு. So first condition, x group multiply பண்ணுங்க. 30x and 33x. Different 3x வந்துருமா? number this is 12, this is 18. 18க்கும் 12க்கு என்ன difference? 6 வந்துருச்சா? so 3x தான் 6. x value 2. We got x value 2. So what is the question? What is the sum of the two number? So answer sum of the number na ratio sum பண்ணிடுவோம்ல, sum ன add ன்னு சொல்லுவோம் இல்லையா? so 26 into 2. answer is 52. so first second ஒரு டைப், third and fourth ஒரு டைப்புங்க. இந்த மாடல் தெரிஞ்சு வச்சுட்டா ஏஜி ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஈஸியா பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் A and B, income of the ratio 3:2 and expenditure ratio given 5:3 and saving each 2000. then what is the income of the A? okay, so minus நம்ம decrease, same number decrease பார்த்தோம் இல்லையா? same method தாங்க. A and B, income of the ratio 3x by 2x. okay, expenditure ratio given, expenditure எப்படி வரும்? income minus saving. our income என்னவோ அதுல 200 rupees saving accountல போட்டார், remaining
expenditure செலவு பண்ணியிருக்கார். See, expenditure equal to income minus saving தான் plus வராது. ஓகேவா? So first x group எடுங்களேன். 9x and 10x. Different 1x வந்துருச்சா? Number wise 200 same தான இருக்கு. Different between 5 and 3 2. So 2 into 200. 400 சொல்லிடலாமா? But directly x value 400. Question, what is the question? What is the income of A? X equal to ஒரு value வந்தா x எங்க இருக்கோ அங்க தான் substitute பண்ணணும். So A's income (3x). So 3 into 400, 1200. Okay, choice number 4. Next, a mixture contain milk and water 4:3. 5 liter water add பண்றாங்க, ratio become 4:5. So find the quantity of the milk in the mixture. So beginning, milk and water 4x and 3x. இங்க milk add பண்ணல, extra water தான் add பண்றாங்க. water add பண்ணும்போது water quantity தான் increase ஆகும். So how much adding? 5 liters. Milk எதுவுமே add பண்ணல, so leave it empty. Ratio become 4:5. So this is 20x. That is difference of the x தான வரும். 8x equal to 20. X equal to 5 4s are 2 4s are. Okay, for question, find the quantity of the milk in the given mixture. Milk ratio 4x தான வரும். So therefore milk quantity x replaced by 5/2. So how many liter? 10 liter. Choice number 1. Next, more or less same type that different சொல்லிருக்காங்க. That is total quantity given 45 liters, which is milk and water 3:2. Okay, 9 liter water is added to the mixer. Firstly 9 add பண்ணக்கூடாது. First 45 litersல how many liter milk, how many liter water னு first separate பண்ணுங்க. So out of 45, that is 5 part 45, 1 part 9 சொல்லலாமா? Actually how many liter milk now? Milk quantity 27, water quantity 18. அந்த 45 liter 27 liter milk 18 liter water. இப்போ 9 liter water add பண்ணோமா? milk plus or minus nothing but water plus 9. Milk quantity will remain 27 but water quantity will become 27. So now what is the answer now? What is the ratio? 1:1. First 45 liter separate பண்ணிட்டு milk add பண்ணாங்களா water add பண்ணாங்களான்னு பார்த்து new quantity find out பண்ணுங்க. Next, total 30 liter milk and water mixture given. Mixing 7 part milk 3 part water. இப்போ how much water இன்னும் extra add பண்ண milk and water will become ratio wise 1:2. First 30 literல how many liter milk, how many liter water னு first separate பண்ணுங்க. Okay, so 30 liter milk and water 7:3. Okay, 10 part தான் 30, 1 part 3. So how many liter milk now?
7 3s are 21. Water 3 3s are 9. Okay. So now milk and water 21 by 9 actual quantity. We can't take 21x 9x. Originally தெரியும் இப்ப நமக்கு. So how much water to be added to become 1:2? Okay. So now cross multiply பண்ணுங்களேன். 42 equal to 9 plus x வருமா? 42 by 9 33. X replaced by 33. 30 liter mixture of milk and water. இன்னும் 33 liter water add பண்ண ratio will become 1:2. Overall ஒரு டைப் சரியா 1 to 8 நல்லா தரவு பண்ணி வச்சுங்களேன். நீங்க வீடியோ 1 பார்க்காம இருந்தா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அதை பார்த்துட்டு வந்து இதை ஃபாலோ பண்ண. ஓகேவா? தேங்க்யூ.